வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் டாக்டர் இர்ஷாத் மஷூர், சீனியர் ரெஜிஸ்ட்ரார் கம்யூனிட்டி மெடிசின் ஹெல்த் ப்ரமோஷன் பியூரோவில் வேலை செய்கின்றேன். எங்களுக்கு தெரியும், உலக பக்கவாத நாள் இது 29ஆம் தேதி அக்டோபர் மாதம் இருக்கின்றது. இது ஏன் முக்கியம் என்று சொன்னால், இதன் கருப்பொருள் என்னன்னு சொன்னால், ஆக்ட் ஃபாஸ்ட், அவசர நிலை, அவசரமாக நடந்துக்கோங்க, அவசரமாக சிகிச்சை பெறுங்கன்றது தான். ஏன் இது நாங்கள் அவசரமாக சிகிச்சை பெறணும்? ஏனென்றால் உலகத்தில் பெரியவங்களில் 4இல் 1 பகுதியினர் இந்த பக்கவாதத்தினால பாதிக்கப்படுகிறார்கள். இது என்ன நடக்குதுன்னு சொன்னால், எமது மூளையில் குருதி குழாயில் சில நேரம் பிளாக் கொண்டு வரலாம், அல்லது குருதி குழாயில் கசி கொண்டு வரலாம். இதனால தான் இந்த பக்கவாதம் வருது. இதுக்கான இந்த பக்கவாதம் வந்தால் இருக்கிற நிலைமை என்னன்னு சொன்னால், சில நேரம் எங்களது கையை தூக்கலாம் போயிடும், அல்லது காலை தூக்க முடியாமல் போயிடும், அல்லது முகம் ஒரு பக்கத்து போகலாம், அல்லது பேச்சில் பிரச்சனை வரலாம். இப்படியான சில விஷயங்கள் இதில் நடக்கலாம். இந்த பிரச்சனைகளின் ஊடாக நாங்கள் சில நேரங்களில் நாங்கள் வைத்தியசாலைக்கு அட்மிட் பண்ண வேண்டியது வரலாம். இதுக்கான காரணம் என்ன? இதுக்கான பல காரணங்கள் இருந்தாலும் பொதுவான காரணங்களை நாங்கள் சொல்கின்றோம். பிளட் ப்ரெஷர் அதிகம் காணப்பட்டது, அதாவது நாம் சொல்லுவோம் குருதி அழுத்தம் கூடுதல், அல்லது சீனி, அல்லது அதை போல எமது லைஃப் ஸ்டைலில் இருக்கிற சேஞ்சஸினூடாக இந்த பிரச்சனைகள் வரலாம். இந்த பிரச்சனை வந்தாலும் இந்த ஆக்ட் ஃபாஸ்ட், அவசரமாக நடந்துக்கோங்கன்னு சொல்றதுக்கான காரணம் ஒன்று இருக்குது. ஏன்றால் இதை நாங்கள் இந்த ஸ்ட்ரோக் வந்தால், அதாவது பக்கவாதம் வந்தால் வித்தின் 4.5 hours 4.5 hours வைத்தியசாலை போனால் அதில் சிகிச்சையோடு கொடுக்கலாம். என்னன்னு சொன்னால், நாங்கள் த்ரோம்போலைசிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த வைத்தியசாலை போனால் உடனே அந்த குருதி பிளாக் ஆகிற இடத்தை எங்களுக்கு கரைக்கலாம். இது அவசரமாக செய்ய வேண்டிய வேலை. அதனால நாங்கள் சொல்கிறோம், அவசரமாக போங்கன்னு சொல்லி. அதன் பிறகு எங்களுக்கு ட்ரீட்மெண்டோடு கொடுக்கலாம், சிகிச்சைகள் இருக்கின்றன, ஸ்டெப் பை ஸ்டெப் சிகிச்சை செய்யப்படுகிறது. அதோட முக்கியமாக என்னன்னு சொன்னால், நாங்கள் சொல்லுவோம் ரீஹாபிலிட்டேஷன். அதாவது இதுக்கான அடுத்த ஸ்டெப் என்ன செய்யலாம், அதுக்கு நாங்கள் பல பேரோடு சேர்ந்த மாதிரி, ஃபிசியோதெரபிஸ்ட், ஸ்பீச் தெரபிஸ்ட், இவங்களோட உதவியோட அவங்கள பழைய நிலையை கொண்டு போகலாம். அதோட இது எப்படி தடுக்கிறதுக்கான பல காரணங்கள், ப்ரிவென்டிவ் மெத்தட்ஸ் இருக்குது. அதில் முக்கியமான இது என்னென்னா, உணவு பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்வது. அதே போல் எங்களை அந்த எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம், நாங்கள் எங்கள் எக்ஸசைஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிவாக இருக்கிறது. அதே போல் நாங்கள் டொபாக்கோ, அதாவது புகையிலை பாவனை, ஆல்கோஹால் பாவனை, இதுகளை தடுக்கிறது. எமது தூக்கம், இதை போன்ற விஷயங்கள், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸை நான் கொண்டு வரதின் ஊடாக இந்த பக்கவாதம் வாரத்தை குறைக்கலாம். இறுதியாக இந்த உலக பக்கவாத நாள் 29ஆம் தேதி அக்டோபர் மாதம் நடைபெற இருக்கின்றது. இந்த நாளில் நாங்கள் முக்கியமாக வீட்டுக்கு கொண்டு போக வேண்டிய செய்தி என்னென்னா, ஆக்ட் ஃபாஸ்ட், அவசரமாக நாங்கள் சிகிச்சை பெற வேண்டிய நிலைமை இருக்கின்றது. நன்றி.